ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இன்னும் 2-3 மாதங்களில் விஜய் அவர்களோட ஆட்சிக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு சில ஜோதிடர்கள் பேசிட்டு வராங்க. இதை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. விஜய் அவர்களோட ஆட்சிக்கு இன்னும் 2-3 மாதங்களில் பாதிப்பு வரும் அப்படின்னு சில ஜோதிடர்கள் பேசிட்டு வராங்கல்ல சார், இது எப்படி சார் அவங்க சொல்கிறாங்க? எப்படி சொல்கிறாங்கன்னு நமக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்போ விஜய் அவர்களுடைய ஒரிஜினல் ஜாதகங்கிறது யாருக்கும் தெரியாது இல்லையா. நம்ம ஆன்லைனில் வந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு ஓரளவு ரெடி பண்ணிக்கிறோம். அவங்களுடைய ஃபேமிலியை சேர்ந்தவர்கள் சில பேர் ஓப்பனாக அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்கல்ல, விஜய் கடக லக்னம் அப்படிங்கிறனால கடக லக்னங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம். அடுத்தது அவருக்கு பிறந்த தேதியை ஸ்கூலில் என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டையும் டயத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம உத்தேசமாக போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இதில் அப்படியே தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கும்போது ஏற்கனவே என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் தான் இன்னொரு 20 வருஷத்துக்கு தமிழ்நாட்டை தாண்டி அவர் பிரதமர் பதவிக்கெலாம் போவாங்க அப்படின்னு சில ஜோசியர்கள் சொல்லுவாங்க. தேர்தலுக்கு முன்னாடி என்னென்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது பிரபலமான ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாங்களே சில பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. என்னென்னா சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அது நடக்கும். ஜோதிடம் பார்த்து தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஜோதிடர்கள் ஒரு கருத்து கணிப்பை சொல்லும்போது ஒரு காரணத்தை சொல்லணும். கருத்து கணிப்பு சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இத்தனை பேர்கிட்ட பார்த்தோம், இந்த இளைஞர்களோட கருத்து இப்படி இருந்தது, பெண்களோட கருத்து இப்படி இருந்தது, வயசானவங்களோட கருத்து இருந்தது, நாங்கள் இத்தனை பேரை சந்தித்தோம், இந்த மாதிரி அவங்க ஒரு டேட்டா பேஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஜோதிடர்கள் இந்த ஆட்சி அடுத்தபடியாக விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு என்னென்ன காரணம் அப்படிங்கிறத அவங்க ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால, ஏற்கனவே இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தபோது இவங்க முதலமைச்சரானாங்க, ஜெயித்தாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லணும். அப்படி இல்லையா, முதலமைச்சர் ரேஸில் இருக்கிறவங்க யார் யார் இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 3 பேர் இருந்தாங்க. ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமி தான் மேஜராக இருந்தாங்க. விஜயை நிறைய பேர் இப்போ கன்சிடர் பண்ணவே இல்லை. அப்போ 3 பேரோட ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதையும் கடந்து தமிழ்நாட்டோட ஜாதகம்னு ஒன்று இருக்கும்ல, அதையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு யாருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால சொல்லிட்டு அந்த அனலைசேஷனை சொன்னால் நம்ம ஒத்துக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு அவங்க தான் வருவாங்க, அவங்க தான் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னால் எப்படி ஒத்துக்க முடியாது? 10 பேர் இப்படியும் சொல்லுவாங்க அப்படியும் சொல்லுவாங்க. நாடி ஜோசியம்னு ஒன்று எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த நாடி ஜோதிடத்தில் புகழ்பெற்ற ஊர்லேருந்து ஒரு ஆளை பேட்டி எடுத்து டெய்லி புகழ்பெற்ற டெய்லி பத்திரிக்கையோட அந்த மீடியா அதில் தான் போட்டாங்க, சோஷியல் மீடியாவில் தான் போட்டாங்க. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அகத்தியருடைய நாடியிலேயே நேரடியாக அகத்தியரே இந்த மாதிரி ஆருட காண்டத்தில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாடலை படிக்கிறார். படித்து முடிச்சுட்டு கடைசியாக என்ன சொல்கிறாரு, இளையவனே மீண்டும் ஆட்சி அமைப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இப்போ இளையவனே மீண்டும் ஆட்சி அமைப்பான்னு கேட்டிங்கன்னா, கடந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா 4 பேர் முக்கியமான ரேஸில் பார்த்தோம். சீமானை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம். அப்போ 2 பேரை ஒப்பிடும்போது இளையவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் தானே. அப்போ விஜய் தான் ஆட்சி அமைப்பான்னு சொல்கிறது கேட்டியில் இன்னொரு செக்கும் வைக்கிறாரு, இளையவனே மீண்டும் ஆட்சி அமைப்பான் அப்படிங்கிறாரு. அப்போ ஏற்கனவே யார், விஜய் அது வரைக்கும் ஆட்சி அமைக்கலை. ஸோ விஜய் ஆட்சிக்கு வரமாட்டாருங்கிறத அப்போ சூசகமாக சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் சொல்லும்போது இளையவன்னா யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல, அப்படி கேள்வி வரும்போது பரமசிவன் பார்வதிக்கு மூத்தவன் விநாயகன், இளையவன் முருகன். அதனால் முருகனுடைய பெயர் உள்ள பழனிசாமிக்கு ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதை நான் சொல்லலை, அகத்தியரே சொல்கிறாரு, நாடிலன்னு சொல்லிட்டு அவர் ஒன்று எடுத்து போட்டு விட்டாரா? இது நடந்ததா? நடக்கலை. இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா, சாதாரணமே அந்த ஜாதகங்கள்லாம் பார்க்குறவங்க, நாடி படிக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் உள்ள பாடல்களை அப்படி சந்தத்தோடு படிப்பாங்க, அல்லது அந்த இலக்கிய நயத்தோடு படிப்பாங்க. இருக்குதோ இல்லையோ அதை பார்த்து என்ன படிக்கிறாங்களோ நம்ம பார்த்துக்கிறோம். இதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, கோழி மேய்க்கிற மாதிரியே கத்தி இப்படி கழுத்தை ஆட்டிக்கிட்டு தீனி போகிறதுக்கு ஒரு மாதிரி சைகையில் கத்துவாங்கள்ல, இந்த மாதிரியே கற்றுக்கிட்டு அவர் ஒன்று சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, மீண்டும் வருவாருங்கிறாரு, இளையவர் வருவார். இவர் சொன்னது சரியாக போச்சுன்னு ஒரு 10-15 சோஷியல் மீடியாவில் எடுத்துகிட்டு அவங்கவுங்க போட்டு விட்டுட்ருக்காங்க. அங்கேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய்க்கு இன்னொரு 3 மாதத்தில் ஆட்சியில் பாதிப்பு வரலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன் பாதிப்பு வரணும்? நீங்கள் ஜோதிடர் தானே. பாதிப்பு வருது, வராமல் போகுது, அது அடுத்த கட்டம். பாதிப்பு வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, என்ன கிரக சேர்க்கையினால், என்ன கோச்சார நிலைகள்னால அவருக்கு அந்த பாதிப்பு வருதுங்கிற ஒரு விஷயத்த சொல்லணும். பாதிப்பு வராது, அவர் அடுத்து இன்னும் நல்ல மேலே போயிட்டே இருப்பார், உயர் பதவிகளை அடைஞ்சிக்கிட்டே இருப்பாருன்னா அதுக்கு இந்த ஜாதகத்தில் இந்தந்த அமைப்புகள் இருக்குன்னு ஒரு காரணத்தை சொல்லணும். இதை சொன்னால் தானே நம்ம ஏற்றுக்க முடியும். ரோட்டில் போகிறோம் வர்றவங்க கூட ஜெயிப்பான்னு 10 பேர் சொல்லியிருப்பான், இவன் தோப்பான்னு 10 பேர் சொல்லியிருப்பான். எதை எடுத்துக்கிறது நம்ம? அந்த காலத்தில் ஜோதிடர்கள் தெருவில் சும்மா சில பேர் வருவாங்கள்ல, அவங்கள்ட்ட போய் இந்த பொண்ணு முழுகாமல் இருக்கா, என்ன குழந்தை பிறக்கணும்னா இப்படி கையை கட்டு போயிடுவான்.
அப்புறமா வந்து கேளு, நான் சொல்கிறேன். குழந்தை பிறந்த பிறகு நான் என்னன்னு சொல்கிறேன்ப்பா. என்னன்னு கேட்டால், ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்னால் அதான் மீசன்னு சொன்னேன் அப்படின்பா. பொம்பளை பிறந்துச்சுன்னா அதான் மூக்குத்தின்னு சொன்னேன். கொஞ்சம் தானே வித்தியாசம். இந்த மாதிரி இந்த ஜோசியர்கள்லாம் ஆளுக்காரு ஒரு உருட்டை உருட்டிக்கிட்டு இருக்காங்க. போர்டு இருக்குல்ல, போர்டில் போட்டு இவருடைய ஜாதகம் இது, எந்தெந்த அமைப்புகள் இங்கே வர்றதுனாலும் கோச்சார கிரகங்கள் இதை பார்வை செய்கிறதுனால, இல்லை சேர்ந்து இருக்கிறதுனால, அவருடைய திசா புத்தி அந்தரம் இதெல்லாம் நடக்கிறதுனால இவர் வந்து தலைமை பதவி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தந்த கிரக நிலைகள்லாம் இப்படி மாறி வரும்போது இவருக்கு வந்து ஆட்சிக்கு பாதிப்பு வருங்கிற விஷயத்த சொன்னால் ஓகே. சும்மா வரும் வராது அப்படின்னா என்னத்தை கன்னியா சொல்கிற மாதிரி இல்லை, வரும் ஆனால் வராதுங்கிற மாதிரி இது என்ன கணக்குது. அதனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேணாம். நான் இங்கே குருங்கிற மதிக்கிறவர்கள் சில சொல்லிக் கொடுத்த விஷயத்தில் சொல்லும்போது, உலகியல் ஜோதிடம் இருக்குல்ல, இந்த உலகியல் ஜோதிடத்தை கணிக்கணும்னா உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குங்கிறத முதல்ல பார்க்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இன்னும் வந்து ஒரு சில மாதங்களில் வந்து எல்லாம் எலெக்ஷனுக்கு தயாராக இருங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் பேசுகிறார்ல, மு.க. ஸ்டாலின். இதை வச்சுட்டு இன்னும் 2-3 மாதத்தில் எலெக்ஷன் நடக்கும்னு சில ஜோசியம் சும்மா சொல்லி வைப்போமே. நடந்துச்சுன்னா நான் சொன்னேங்களாம், நடக்கலைன்னா அப்படியே கண்டுக்காமல் விட்டுடலாம்ல. இப்படி சில பேர், ஏன்னா இவங்களை யாருமே லிஸ்ட்டில் எடுத்துக்க மாட்டாங்கல்ல, நான் சொல்லிட்டு சும்மா வந்து நின்றுக்க வேண்டியதுன்னு. அப்படி எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பரும் சில மீடியாக்களும் சேர்ந்து சில சர்வே எடுத்திருப்பாங்கல்ல, அதை பேஸ் பண்ணி வச்சுட்டு இதில் இப்படி அதில் இப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எடுக்கிறது. இதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க வேணாம். இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி ஒரு ஜோதிடத்தை சொல்லி, ஜாதகத்தை சொல்லி இத்தனை சீட்டு பிடிக்கும், இத்தனை வருவார், இதெல்லாம் சொல்லி எல்லாம் யாருமே பார்த்ததில்லை. நான் வசந்தனையாட்ட பார்த்துருக்கேன். நான் மட்டும் இல்லை, நான் இன்னும் 10 பேரை சொல்லுவோம், பத்திரிகையாளர்களே 10 பேரை சொல்லுவோம். அந்தணன் இருக்கார், அதே போல் ஆனந்தகுடனில் ஒர்க் பண்ணக்கூடிய உதயசூரியன் சார் இருக்கார், எஸ்வி சேகர் இருந்தாங்க. இன்னும் பத்திரிகையாளர்கள் நிறையா என் கூட இருந்த நிறைய பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். அவர் கரெக்டாக சொல்லுவார். அது மாதிரி கரெக்டாலாம் வரும். சில நேரங்களில் தவறாகும், அப்போ சொல்லுவார் அவர். இப்போ நம்ம கணக்கு போடுறோம், இந்த கிரக சேர்க்கையினால இதெல்லாம் தவறாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறார். அப்பவும் கரெக்டாக தான் வந்திருக்கோம். இது என்ன சிக்கல்னா, கோச்சார ரீதியாக சூரியன் செவ்வாய் சனி எப்பப்பெல்லாம் சம்மந்தப்படுதோ அப்பப்பெல்லாம் நாம் போடக்கூடிய கணக்குகள் எல்லாம் தவறாகும். இதை நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம். இப்போவும் அதான் சொல்கிறது தான். நம்ம ஏற்கனவே இந்த இதெல்லாம் கணிச்சிட்டு வரும்போது, மாத பலன்கள்லாம் சொல்லும்போது, இந்த சூரியன் செவ்வாய் சனி இந்த 3 எப்பப்பெல்லாம் தனியாக ஒன்றோட ஒன்று தொடர்பு விட்டு போகுதுன்னா, அது ஜூலை மாதம் முடிஞ்சு ஆகஸ்ட் மாதம் தான் வெளியிலேயே வருது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு தெளிவே கிடைக்கும். அது லாஸ்ட் கார்த்திகை மாதத்துலேருந்து ஆரம்பித்த குழப்பம். அது சூரியனும் செவ்வாயும் கரெக்டாக விருச்சிக ராசிலேருந்து சேர்ந்தும் முன்னும் பின்னமாக பயணிக்க ஆரம்பித்து சனியோட தொடர்பு மாறி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சூரியன் வந்து சனியோட தொடர்பை விட்டு மிதுன ராசிக்கு போயிடுச்சு. செவ்வாயை பொறுத்தவரை இன்னும் வந்து ரிஷப ராசியில் தான் இருக்குது. இப்போ ஜூலை மாதம் எண்டுக்கு பிறகு தான் செவ்வாயே வெளியில் வருது. அது வரைக்கும் இந்த குழப்பம் இருக்கும். இதை நம்ம சொல்கிறோம்ல, இதை அப்படியே எடுத்துக்கிறது. சூரியனும் சனியும் சம்மந்தப்பட்டதுன்னா அப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஆகாதுன்னு தான் பல ஜோசியர்கள் பேசிகிட்டே இருப்பாங்க. நாம் எடுத்து இது சர்வீஸ் கட்டுன்னு ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறம் நாம் இப்படியெல்லாம் பேசியிருக்கோன்னே யோசிக்காமல், கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம சொந்த கான்செப்டை எடுத்து திரும்ப ஒப்பிக்கிறது. இப்படியெல்லாம் உள்ளவர்கள் சொல்கிற ஜோதிடங்கள் எப்படி சரியாக வரும்? இதில் வர்ற கோளாறு தான். இதுக்கு தான் உங்களுக்கு நான் ஒரு நாடி ஜோசியத்தை உதாரணம் சொன்னேன். அதே போல் வந்து இப்போல்லாம் எப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்கிறது உதாரணம் சொல்கிறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி கருத்து கணிப்புகளை பேஸ் பண்ணி ஜோதிட கணிப்புகள் வரும். தேர்தலுக்கு பிறகு, அதாவது உங்கள் ஆட்சி அமைச்ச பிறகு சிலர் பேசுகிறாங்கல்ல, பேச்சு பத்திரிகையில் வந்துட்டுருக்குல்ல சில செய்திகள், இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு சில பேர் வந்து ஜோதிட கணிப்புகளை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் யாரும் சீரியஸாக எடுத்துக்க வேணாம். நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அதனால் வந்து தொடர்ச்சியாக என்ன நடக்குங்கிறத அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தாலே இப்போதைக்கு நமக்கு போதும். ஜோதிடத்தை பொறுத்தவரை எதை சொன்னாலும் அனலைஸ் பண்ணி சொல்லணும், அதற்கான காரணங்களையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னு தெளிவாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.